அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்யலாம் வாங்க. இங்கே தோட்டத்தில் உள்ள பிரண்டையை எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பொடிசாக நறுக்கி, இது நறுக்கும்போது கை சுழி நறுக்கும். நாங்கள் சிசரை வச்சு வெட்டிட்டேன். உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை வத்தல், புளி வத்தல் 3 எடுத்துருக்கேன். தேவைன்னா 3ஐயும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா 1-2 எடுத்துக்கலாம். எங்களுக்கு தேவையில்லை, ஒரு வத்தல் போதும். புளி ஒரு கொட்டை, ஒரு சின்ன நெல்லிக்கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு 5-6 பல் பூடு உரித்து வச்சுக்கலாம். பிரண்டை துவையல் ரொம்ப முக்கியமான, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் கம்மியானது. அது தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா நல்லாவும் வெள்ளைப்பூடு 5-6 பல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூடை போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்க வேண்டியதுதான். பொன்னிறமாக வறுத்துட்டு எண்ணெய் கூடுதலாக ஊற்றினா நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தேவையில்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா வறுத்து வந்துட்டு ஒரு வத்தல், நான் ஒரு வத்தல் தான், ஏன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு ஒரு வத்தல் போதும். உரப்பு நல்லா சாப்பிட்றவங்க கூட கொஞ்சம் வைக்கலாம். நல்லா வதங்கி வரோம். இந்த காயையும் போட்டு நல்லா வதக்கி, இந்த காய் நல்லா எண்ணெயில் எவ்வளோ தூரம் சுருளில் வதங்குதோ அதில் தான் நமக்கு அந்த நம்ம அரிப்பு அது எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. பிரண்டை துவையல் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் 1 முறை 2 முறையாவது இந்த துவையலை நம்ம செஞ்சு சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நிறமே ஒரு மஞ்சள் நிறமாகிடுச்சு பாருங்கள். இப்படி ஆனால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, நல்லா ஆறவும் அதை உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா மைய அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடிபட்டுருச்சு, சாப்பிட்ற பக்கம் வந்துருச்சு. சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை துவையலை நம்ம சாப்பாட்டுக்கும் கூட்டாக சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லா விதத்துக்குமே இந்த பிரண்டை துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். பிரண்டை கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.